திரு ஷாம், அரவிந்த் கெஜ்ரிவால் கைதை கண்டித்து டெல்லியில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் பிரம்மாண்டமான கண்டன கூட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க. முக்கியமான அம்சமா, அந்த கண்டன கூட்டத்துடைய முக்கியமான அம்சமாக எதை பார்க்கிறீர்கள்? கண்டன கூட்டத்தில் ஒரு எழுச்சி இருந்தது, அதை நாம் மறுக்க முடியாது. கிட்டத்தட்ட அகில இந்தியா கூட்டணியின் பிரதிநிதிகள் அதில் கலந்து கொண்டார்கள், அல்லது பிரதிநிதிகளை அனுப்பி பேச சொன்னார்கள். இதெல்லாம் எழுச்சி தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் ராகுல் காந்தியின் கணக்கு அந்த 180 அது சாத்தியம் இல்லை. ஏன்னா பிஜேபி அதை விட அதிகமாக வரும், 220 230 வருங்கிறது தான் என்னோட கணக்கு. 180ங்கிறது டூ லோ அண்ட் எஸ்டிமேட் என்பது எனது பார்வை. இந்தியா கூட்டணி பலமா இல்ல, ஒற்றுமையா இல்ல அப்படின்னு பாஜக தரப்புல விமர்சனம்லாம் செய்தார்கள். அதை மீறி அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்கிறாங்களா? அடுத்த புள்ளிக்கு அதை நகர்த்தி இருக்கிறாங்களா ஒற்றுமைங்கிற இடத்துக்கு? அதாவது இதுல ஒற்றுமைங்கிறது எந்த இடத்துல சாத்தியம் இல்லைன்னா, இது 77 உதாரணம் தான் நம்ம பொருத்தி பார்க்க முடியும். ஜனதா உதாரணம், இந்திரா காந்திக்கு எதிராக ஒரே ஒரு கொடைக்கு கீழே எல்லா கட்சிகளும் திரண்டன. ஆனா அது பொது சின்னம். பாரதிய ஜனதாவின் தாய் ஸ்தாபனம் ஜனசங்கம் தன்னோட சின்னத்தை விட்டு கொடுத்தது. உதாரணமா தீபம், இப்படி எல்லா கட்சிகளுமே, ஸ்தாபன காங்கிரஸ் விட்டு கொடுத்தது. எல்லாமே பொது சின்னமா ஏர் உழவன்ல போட்டி போடும்போது அந்த ஒற்றுமை இன்னமும் வலுப்பெறும். அது நல்லா வெளிப்படையா தெரியும். ஆனா இங்க பல்வேறு கட்சிகள் பல்வேறு சின்னங்கள்ல போட்டி போடும்போது அது அடுத்த ஒற்றுமைன்னு அதை நம்ம கருத முடியல. எலக்டோரல் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு, அது நல்லா தெரியுது. உத்தரப்பிரதேசலயோ பீகார்லயோ ஒரு தேர்தல் அணுகுமுறை, அதுல மாற்றம். போன 2019 தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் மாற்றம் இருக்கு. ஆனா அதே மாற்றம் வெஸ்ட் பெங்கால்ல எதிரொலிக்கல, கேரளாவில் எதிரொலிக்கல. அதையும் நம்ம பார்க்கத்தான் செய்யறோம். ஒட்டுமொத்தத்துல பிஜேபிக்கான வாய்ப்பு என்பது ரொம்ப லிமிட்டட் தான். அதாவது 250க்கு மேல தாண்டறதுக்கு வழி இல்லை. ஓகே, அவர் ராகுல் காந்தி 180ன்னு ஒரு கணக்கு சொல்றாரு, நீங்க 220, அதிகபட்சம் 250ங்கிறீங்களா? ஏன்னா 180 ரொம்ப லோ, அவங்களோட ஓன் ஸ்ட்ரென்த் உள்ள ஏரியா இருக்கு இல்லையா? அது திரு ராகுல் காந்தியுடைய கணக்கு. நீங்க 220, அதிகபட்சம் 250 போவாங்கன்றீங்க. ஆமா, காரணம் பிஜேபியோட கோர் ஸ்ட்ராங் ஏரியா உத்தரப்பிரதேசம், பீகார், குஜராத், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், இதுல எல்லாம் அவங்க போட்டி போடுற தொகுதியே ரொம்ப அதிகம். 275 290 வரைக்கும் கூட வருது. அப்படிங்கும்போது அவங்க அவ்வளவு 180க்கு இறங்க மாட்டாங்க. 220 to 250ங்கிறது ஒரு ஃபேர் எஸ்டிமேட். பட் எலெக்ஷன் ரிசல்ட் நம்ம அவ்வளவு எதையுமே உறுதியாலாம் சொல்ல முடியாது. இப்போ வட மாநிலங்கள்ல அவங்களுக்கான பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு எதுவும் இல்லையா? தென் மாநிலங்கள்ல இருந்து எந்த சப்போர்ட்டுமே பாஜகவுக்கு இந்த எண்ணிக்கையை உயர்த்துவதற்கு வாய்ப்பே கிடைச்சிராதுன்னு பாக்குறீங்களா? இல்ல, தென் மாநிலங்கள்ல பாரதிய ஜனதாவுக்கு சில இடங்கள் பாசிபிள் தான். அதாவது ஜார்க்கண்ட் டு டவுன் சவுத் 170 தொகுதிகள் இருக்கு. அதுல ஒரு கர்நாடகா, இந்த தெலுங்கானா, இந்த மாநிலங்கள்லாம் சேர்த்தா 30 தொகுதி 35 தொகுதி பாரதிய ஜனதாவுக்கு சாத்தியம். ஆனால் பாரதிய ஜனதாவுக்கு எவ்வளவு இடம் கிடைக்கும்னு பாக்குறத விட பாரதிய ஜனதாவுக்கு எதிரே எவ்வளவு இடம் கிடைக்கும், அதாவது நான் பிஜேபி எவ்வளவு இடம் பிடிக்கும், இப்படித்தான் இந்த தேர்தலை நம்ம அணுகணும். காரணம் 2004 உதாரணத்துல மன்மோகன் சிங்கை பிரைம் மினிஸ்டர் ஆக்கும் போது கிட்டத்தட்ட பிஜேபிக்கு எதிரான எல்லா கட்சிகளும் அதுக்கு ஆதரவு கொடுத்தன, லெப்ட் பிளாக் உட்பட. அதுக்கு பிறகு 2019 லெப்ட் பிளாக் ஆதரவு கொடுத்தது. லெப்ட் பிளாக் ஒரு 30 தொகுதி 40 தொகுதி வெற்றி பெற்றால் கூட அந்த ஆதரவு நிலைப்பாடு அப்படியே தான் தொடரும். இப்ப கேரளால 20 தொகுதி யார் வெற்றி பெற்றாலும் அது பிஜேபிக்கு எதிரான வெற்றி தானே. இப்ப வெஸ்ட் பெங்கால் மம்தா பானர்ஜி எவ்வளவு வெற்றி பெற்றாலும் அது பிஜேபிக்கு எதிரான வெற்றி தான், ஈவன் தான் அங்க இந்தியா கூட்டணி ஒர்க் அவுட் ஆகாட்டாலும். இல்ல, ராகுல் காந்தியோட அந்த 180 கணக்கு இருக்கு இல்லையா, அது வட மாநிலங்கள்ல பாஜகவுக்கான எண்ணிக்கை குறையும்ன்ற அந்த அடிப்படையில தானே அவர் சொல்றாரு. ஏற்கனவே வெற்றி பெற்ற மாநிலங்கள்ல இல்ல பாஜக வலுவா இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கிற மாநிலங்கள்ல கூட பாஜகவுக்கு எண்ணிக்கை குறையும்னு சொல்றாரு. அப்படின்னா இல்ல நீங்க சொல்ற 220 எடுத்துக்கிட்டா கூட எந்த மாநிலங்கள்ல பாதிப்பு பாஜகவுக்கு வரும்னு எதிர்பார்க்கறீங்க? பாரதிய ஜனதாவுக்கான ட்ரெண்ட் நாடு முழுவதும் லோ தான், பழைய ட்ரெண்ட் இல்ல. ஓவரால் 300 தொகுதி ஓவரால் ட்ரெண்ட் லோ. காரணம் 10 வருஷம் ஆட்சி, பல விஷயங்கள் பிடிக்கல. இப்ப தமிழ்நாட்டிலேயே திரு அண்ணாமலை அவர்கள் கூறுவது தமிழ்நாட்டு சென்டிமெண்ட்டுக்கு எதிரானது. உதாரணமா கச்சத்தீவு, இதெல்லாம் 40 வருஷமா எல்லாரும் பல தடவை பேசின விஷயம். எத்தனையோ திமுக அதை எதிர்த்து மாநாடு நடத்தி இருக்கு, நாங்களே அதெல்லாம் பார்த்துருக்கிறோம் பத்திரிகையாளர்களா. அதுக்கு பிறகு சட்டமன்றத்துல தீர்மானம். அந்த இன்னும் சொல்ல போனால் கச்சத்தீவே பொக்ரான் ஸ்மைலிங் புத்த அணுகுண்டு வெடிப்பு சோதனை இந்திரா காந்தி நிகழ்த்தும் போது அதுக்கு எதிராக எல்லா நாடுகளும் திரளும் போது இலங்கையோட ஓட்டு நமக்கு தேவைப்படுச்சு. அப்ப ஓட்டு தேவைப்படும் போது நம்ம ஒரு நெகோசியேட் பண்ணோம். சேம் நெகோசியேஷன் இப்ப 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வங்கதேசத்தோட நம்ம என்க்ளேவ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். குடியிருப்பு பகுதிகள், இந்திய குடியிருப்பு பகுதிகள்
111 குடியிருப்பு பகுதிகள் வந்து வங்கதேச குடியிருப்பு பகுதிகளும் இந்திய குடியிருப்பு பகுதிகளும் எக்ஸ்சேஞ்ச் ஆச்சு. இன்னும் சொல்லப்போனால் ஜவஹர்லால் நேரு காலத்துல இருந்து மோடி காலம் வரைக்கும் எடுத்தா இந்திய பகுதியை அதிகமா விட்டு கொடுத்தது வந்து மோடி காலம் தான். காரணம் பைலேட்டரல் ரிலேஷன்ஷிப் தான். இதுல வந்து தப்பு ரைட் நம்ம சொல்ல முடியாது. அப்போ வங்கதேசத்துக்கு ஏன் விட்டு கொடுத்தீங்கன்னா போரஸ் பார்டர், எல்லாரும் இங்க இன்ஃபில்டர் ஆகுறாங்க. நம்ம வந்து இந்திய குடியிருப்பு வங்கதேசத்துக்குள்ள இருக்கு, வங்கதேச குடியிருப்பு இந்தியா பகுதிக்குள்ள இருக்கு. இது 74 ஒப்பந்தம், அதாவது கச்சத்தீவு ஒப்பந்தம் இந்திரா காந்தி அம்மா போடும் போதே இந்த ஒப்பந்தமும் போட்டாங்க. ஷேக் முஜிபுர் ரஹ்மான் இந்திரா காந்தி ஒப்பந்தம் அது அமலுக்கு வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு. ஆனா மேற்கு வங்கத்தை கன்சல்ட் பண்ணாங்களா, மேகாலயாட்ட கன்சல்ட் பண்ணாங்களா? இல்ல, பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஃபெடரல் கவர்மெண்ட் கண்டிப்பா இந்த மாதிரியான விஷயங்கள்ல சீடிங் அவே டெரிட்டரியில கன்சல்ட் பண்ண வேண்டிய தேவை இல்லை. அதையே தான் இந்திரா காந்தி கடைபிடித்தார்கள். இப்ப மோடி அவர்களும் அதைத்தானே கடைபிடிக்கிறாங்க. இதுல இருந்து என்ன கேள்வி வருது அப்படின்னா, ராமர் கோவில், அது மாதிரி கச்சத்தீவு, இந்த மாதிரி கோல் போஸ்ட பாஜக வந்து மாத்துது எதிர்கட்சிகளுக்கு அப்படிங்கறது, அந்த ஸ்ட்ராட்டஜி எடுபடும்னு நினைக்கிறாங்களா, இல்ல அது களத்துல எதிரொலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? களத்துல எதிரொலிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்க. இப்போ ராமர் கோயில் தரப்புல நடந்து ரொம்ப மாதங்கள் ஆகின்றன. உத்தரப்பிரதேசத்துல உண்மையிலே வந்து ராமர் கோயிலுக்கு போறவங்க இந்தியா முழுவதுல இருந்து போறவங்களோட எண்ணிக்கை கூட அதிகம் தான். அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட மாசத்துக்குள்ள 1 கோடி பேர்னு கணக்கு சொல்றாங்க. அது நிஜமா தான் இருக்கும். ஆனா அது வந்து தேர்தல் அரசியல்ல எதிரொலிக்காது. அப்படியே எதிரொலிச்சாலும் அந்த பகுதியில எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கு. காரணம் யோகியோட தாத்தா தான் ராமர் கோயில் பிரச்சனை. ஓவரால் இந்தியாவுக்கான ஸ்ட்ராட்டஜியா இல்ல, வாக்கு ஸ்ட்ராட்டஜியா பாஜக கச்சத்தீவு எடுத்துக்க, அது கோயம்புத்தூர்ல எதிரொலிக்குமா? ஓகே, எதிரொலிக்க வாய்ப்பு இல்ல. ஆனா அந்த பிரச்சனையை அவங்க பெருசு பண்றது மூலமா ஒரு திசை திருப்பல் முயற்சி நடக்குது. பட் இன்னும் தேர்தலுக்கு இவ்வளவு நாள் இருக்கும்போது 7 கட்ட தேர்தல், கச்சத்தீவு ஒண்ண வச்சு எவ்வளவு நாளைக்கு ஓட்டுவாங்க? சரி, இதுல வந்து உண்மையிலே நான் சொல்றேன், இந்தியா கூட்டணி வெற்றிக்கு காரணம் மோடி, இடி, சிபிஐ, ஐடி இவங்க கையில தான் இருக்கு. எல்லாரையும் தூக்கி உள்ள போடுங்க எஜமா, இந்தியா கூட்டணி ஜெயிச்சிடும். ராகுல் சொல்ற அதே ஸ்ட்ராட்டஜியை நீங்களும் சொல்றீங்களே? இல்ல, உண்மைதானே. நீங்களே பாருங்களேன். இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் கைது, ரைட்டு விடுங்க. ஆனா அணி சேரும்போது யாரு? அவங்க மிஸ்ஸஸும் ஹேமந்த் சோரன் மிஸ்ஸஸும் 2 பேரும் வந்து எல்லா கூட்டங்களுக்கும் போவாங்க. பெண்களோட அனுதாபம், அந்த கண்ணீர். ரெண்டாவது, எனிதிங் கேன் பி போஸ்ட்போன்டு, ஷுட் பி போஸ்ட்போன்டு. இது இன்டர்நேஷனல் கோட்பாடு. எப்போ? எலெக்ஷன் டைம்ல. அதானே நீங்க சுப்ரீம் கோர்ட் அதானே சொல்லுது ஐடி நோட்டீஸ் விஷயத்துல. காரணம் என்னன்னா, அதுக்கான அவசரம் இல்ல. அரவிந்த் கெஜ்ரிவால் ஓடி தப்பி போகிறது இல்ல. குற்றம் செஞ்சுட்டு தான் தூக்கி உள்ள போடுங்க எஜமா. எப்போ? எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு, இல்ல எலெக்ஷனுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி. அப்ப எலெக்ஷன் டைம்ல நீங்க எடுக்கிற நடவடிக்கை உங்க ஓட்டு வங்கிக்கு ஏதாவது ஒரு வகையில சிக்கல் ஏற்படுத்தும். அதை வந்து உணர்ந்த மாதிரி தெரியல. காரணம் மிதமிஞ்சிய தன்னம்பிக்கையா இருக்கலாம்.